குடியுரிமை சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சார்? எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு ஆணவமாக கேட்டார். அதிமுகவும் பாமகவும் அன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிக்காம இருந்திருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. அதுதான் உண்மை. இந்த ரெண்டு துரோகத்தையும் மனதார செய்த கட்சிகள் தான் அதிமுகவும் பாமகவும். இந்த சட்டங்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்ட பாமக இப்ப பாஜகவோட அமைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி. மருத்துவர் ஐயா ராமதாஸ் நிலைமையை பார்த்து அவங்க கட்சிக்காரங்களே தலைகுனிந்து நிற்கிறாங்க. இதுக்கு மேல அவரை நான் விமர்சிக்க விரும்பல. அடுத்து தேனி தொகுதியில பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார். யாரு? தினகரன். இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு? பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம். யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா? அதைத்தான் இப்ப தேனிக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி. அது மட்டுமல்ல, இன்னும் பேசி இருக்காரு. டெல்லியில வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன இருக்கு? நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன். அவரை பார்த்து நீங்க கேட்கணும், இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க இல்ல உங்க வழக்கில இருந்து காப்பாத்திக்க வந்திருக்கிறீங்களா? நான் போன கூட்டங்கள்ல சொன்ன மாதிரி மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. அதுல ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில வந்துருவாங்க. அது மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் இங்கிலாந்துலாம் சொல்றோம்ல, அது மாதிரி மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துரும். அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன். 1995-96 ஆண்டுகள்ல வெளிநாட்டில இருந்து 62,61,000 அமெரிக்க டாலர்களை அங்கீகாரமற்ற முகவர் மூலமா பெற்று இங்கிலாந்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக கொடுத்து அந்நிய செலவாணி மோசடியில சிக்கினவர் தான் இந்த தினகரன். பெரா போன்ற சொற்களை தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினத அதற்குரிய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தினகரனுக்கு தான் உண்டு. இந்த வழக்க 30 ஆண்டுகளாக இழுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் அவருக்கு 28 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் விதிச்சிருக்கு. இப்ப புரியுதா ஏன் இவர் பிஜேபி போனார்னு? அது மட்டுமல்ல, அம்மையார் மறையும் வர போயஸ் கார்டனுக்கு நுழைய முடியாம தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன். காரணம் என்ன? அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட தன்னோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும். அதனால 2 வழக்கும் தனித்தனியா நடத்தணும்னு அம்மையார் ஜெயலலிதாவின் வக்கீலையே மிரட்டினது இவர்தான். அதனால அங்கிருந்து விரட்டப்பட்டார். கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்போ வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை தோற்கடிக்கணும். தேனி மக்களை ஏமாந்துடாதீங்க. கடந்த முறை பன்னீர்செல்வம் மகன் ஏமாந்துட்டீங்க. இந்த முறை சசிகலா குடும்பத்தினர் ஏமாந்துடாதீங்க. ஓபிஎஸ் நிலைமை என்ன? 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர். இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு
பாஜக வெடிக்க பார்க்குது. தினகரனை மிரட்டி தேனியில நிக்க வச்சிருக்காங்க. இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனைய கொடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.